சார் காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ்க்கு புக் ப்ரூஃப் தான் சார் பார்த்தோம். ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம வந்து புக் ப்ரூஃப் போட்டு தான் வரோம் சார். ஜென்ரல் தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் போட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுமே எங்கேருந்து கேட்கப்பட்டாங்க அப்படின்றது விளக்கத்தோடு தான் நம்ம போட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஒரே இதை கம்பெனிலாம் நான் போட கிடையாது. ஒரு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஒரு 10 கொஷினாக இந்த மாதிரி கேதர் பண்ணி தான் நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்கலாம் சொல்லுங்கள் சார். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸ்கூல் புக்லேருந்து எத்தனை வினாக்கள் வந்ததுன்னு ஒரு ஐடென்டிஃபை வந்துட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா, நேற்றே ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் ஒன்று போடுறேன். எதுனா இந்த ஒளி லாலா வேறுபாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி லாலா இல்லை, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குங்களா, அது வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். 7th புக்கில் 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கிறது, அதில் எதுவுமே கேட்க கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவுட் ஆஃப் ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து அவங்க கம்பல்சரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதில் தான் அந்த ஓ அப்படின்ற வார்த்தைகள்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ்னு சொல்லும்போது அது ஒன்று. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் நான் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் கவர்மெண்ட் மெட்டீரியலா, இல்லை ஒரு சில ஆத்தர்ஸ் நான் படிக்கணுமா, ஓகேங்களா, இலக்கிய வரலாறு தேவிரா புக்ஸா, இல்லை எதனா பார்க்கணுமா அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ இந்த கொஷின்ஸில் இந்த வீடியோவில் ஒரு 7-8 கொஷின் வந்து தமிழில் எங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இளமை பெயர்கள். ஓகேங்களா, அது எந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிக்குட்டி, யானைனா கன்று. ஓகேங்களா சார், இது எங்கே சொன்னால் இந்த 7th புக்கு. ஓகேங்களா, 7th ஓல்டு தமிழ் இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எலிக்குட்டி, யானை கன்று, மான் கன்று. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குதிரை குட்டி. ஓகேங்களா, நாய் குட்டி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அதோட இளமை பெயர்கள் 7th ஓல்டு புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரிங்க சார். அடுத்தது சார், இந்த களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமைத்தொடர் உணர்த்தும் பொருளை யாருங்கன்னா அதுக்கு தீமை தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா, பண்புடைமை என்ற அதிகாரத்தில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்க பண்புடைமை அதிகாரத்தில் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வன் நண்பால் களம் தேமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு தூய்மையற்ற பாத்திரத்தில் நல்ல சுத்தமான பால் வச்சாலும் என்ன ஆகும், பால் வந்து கெட்டு போய்டும். அது மாதிரி தான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்லுது, இது வந்து ஒரு தீமை, நெகட்டிவிட்டி தான் சொல்லுது இல்லைங்களா. ஸோ இந்த குறள் விளக்கம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஓமையால் விளக்கப்படும் பொருள் போட்டிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் தீமை தான். ஓகேங்களா, சரி அடுத்த கொஷினு. சரி, இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. சார் இந்த டைம் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸாக, அதாவது சென்டென்ஸாக எடுக்காமல், அதாவது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஒரு சென்டென்ஸாக எடுப்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, அதனால் இந்த வாட்டி சென்டென்ஸாக எடுக்காமல் பாடலுடைய வரிகளையும் திருக்குறளையும் வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு நற்றிணை பாடல். அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கம் அப்படின்றது ஒரு நற்றிணை பாடல். நம்ம 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா, அதாவது விருந்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா தான் இது. பாருங்கள், இங்கே இருக்குது இப்போ நியூ புக்கு. ஓகேங்களா, அள்ளிலாயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படின்னு சொல்லி நற்றினை சொல்கிறாங்க. அதாவது நடு இரவில் கூட விருந்தோம்பல் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்கு பாடலும். அந்த பாடல் அந்த பாடமும் விருந்தோம்பலை பற்றி தான் பேசியிருக்கும் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படியே சொற்களை ஒழுங்குபடுத்தி. அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் அள்ளிலாயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படின்றது ஏ ஆப்ஷன் தான், அது கரெக்ட். ஓகேங்களா, இது எங்கேருந்து சொற்களை ஒழுங்குபடுத்தினா பாடலோட வரிகளே இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லி எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் அந்த திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போடலாம். இது 12th புக்கில் மருந்து என்ற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. சாரி, 11th நியூ புக்கு மருந்து என்ற அதிகாரத்தின் கீழ் இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொடுத்துறாங்க பாரு, பி ஆப்ஷன். உற்றாளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர்னால் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நோயோடைய வயது, நோயோடைய அளவு, குளிர்காலம், வேநீர் காலம் முதலிய பருவங்களை அறிந்து அந்த மருத்துவர் என்ன பண்ணணும், செயல்படணும் அப்படின்றது இதனுடைய விளக்கம். ஓகேங்களா, ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, குறளவே அப்படியே சொற்களை ஒழுங்குபட சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா, அப்போ பாடல் வரையும் கேட்டிருக்காங்க, திருக்குறளையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய புதிய எல்லா திருக்குறளுமே நீங்கள் பார்த்து ஆகணும். என்ன சார் பண்ணுறதுனா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு திருக்குறள் கட் பண்ணி அவங்க ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை 7 சீர் படிச்சிருந்தால் மட்டும் தான் போட முடியும். ஓகேங்களா, சரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கூளை மோனை, பொழிப்பு மோனை. ஓகேங்களா, பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாளர் வழியில் இடம்பெற்றுள்ள மோனை வகையனுங்க. ஓகேங்களா, ஸோ இதுவும் நமக்கு 9th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா, 8 வகையான மோனையில். ஓகேங்களா, ஒருவு மோனை, பொழிப்பு மோனை. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு முற்று மோனை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்னென்னா 1, 3,
1, 2, 3, 4 இந்த எல்லா சீர்களும் பொருந்தி வந்தால் அந்த மோனை முற்று மோனை. ஓகேங்களா? இதுல எது சார் 4 சீர் வருது அப்படின்னு பார்த்தா பே, போ, பூ, பே அந்த பா வரிசையில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கினாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது 1, 2, 3, 4மே இருக்கிறதுனால இது முற்று மோனை. ஓகேங்களா? அடுத்த கொஷின்னு, இந்த விட்டாக பெயர் விடாதாக பெயரில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் சார். ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தமிழ் இதுக்கு மேலே இப்படி தான் கேட்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு தரம்னு தான் சொல்கிறாங்களே தவிர 10ஆம் வகுப்பு தரம்க்கு புத்தகம்னு சொல்ல கிடையாது. அந்த தரம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹையர் செகண்டரி லெவல்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெடி பண்ணி படிக்கிறது கரெக்ட் தான். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி ஒரு சிலதெல்லாம் படிக்கும். ஏன்னா அந்த டைம் சிலபஸை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. ஸோ பார்ட் ஏவிலே 60 கொஷின் எடுக்கும்போது எந்தளவுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த டைம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் ஒரு 15 கொஷின் மட்டும் தான் அந்த பார்ட். இதுக்கு முன்னாடி பகுதி ஆ, பகுதி ஆ, இ அப்படின்னு 3 பகுதியாக இருந்தது இல்லையா தமிழ். அதில் பகுதி இ தமிழ் அறிணும் தமிழ் தொண்டுன்றதில் ஒரு கொஞ்சமே ஆத்தர் தான். அதில் 15 கொஷின் தான் எடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாங்க நியூ சிலபஸில். அப்போ 85 கொஷின் அந்த பகுதி ஏவில் இருக்க தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே. கலை சொற்கள், லாலா வேறுபாடு, சந்திப்பிழையே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது 85 கொஷின் அங்கே எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களை பயன்படுத்துறதுக்காக இல்லை, இதை அனலைஸ் பண்ணி நீங்கள் குரூப் 4 படிக்கணும் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் தான் சார், ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிறப்பு தமிழ்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிறப்பு தமிழ்லாம் கேட்கல. 6 to 10th வரைக்குமே ஓல்டு முடிச்சிருந்தாங்க. இப்போ 2019 வரைக்கும். ஓகேங்களா? 2019க்கு அப்புறம் ஒரு குரூப் 4 நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 11th சிறப்பு தமிழ் போகலாமே, புது புக்கு போய் எடுத்தாங்க. சரி அது போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சிறப்பு தமிழ் ஓல்டு ப்ளஸ் நியூவும் படிச்சிருங்க. எல்லா ஸ்கூல் புக்ஸுமே ஓல்டு ப்ளஸ் நியூ கவர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டாக பேர் விடாதாக பேர் 11th தமிழ் சிறப்பு தமிழ் இருக்குது. அது சும்மா எடுத்துக்காட்டு அப்படியே படிச்சுங்க, அப்படியே பொறுத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேடணும் அப்படின்லாம் இல்லை. அதுக்கான கண்டென்ட் தெரிஞ்சால் போதும். இலக்கணத்துக்கு ஒரு டைம் பார்த்தாவே போதும். ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் ஒரு டைம் படிச்சிருங்க எல்லா புக்ஸுமே. ஓகேங்களா? எல்லா புக்ஸுமே எல்லாமே படிக்கணும் இல்லை, எந்த ரெலவெண்ட்டான கொஷின்ஸ் எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஏரியாவை நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. மீதிலாம் விட்டுடுங்க. ஓகேங்களா? சிறப்பு தமிழ் 6th to 12th புக் வரைக்கும் நியூ வேர்ல்டு வந்து நல்லா படிச்சிருங்க எப்பயும் போல். ஓகேங்களா? பாருங்கள், திருக்குறள்லேருந்து கூட சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்குறாங்க. பாடலை வரியும் கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லா பாடல் வரையும் லைட்டாக படிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லா பாடலும் லைட்டாக படிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே படிக்காமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எல்லா திருக்குறளும் நான் படிக்கணுமா சார், நீங்கள் திருக்குறள் படிக்க சொல்லணும்னு சொல்கிறீங்களா? எல்லா திருக்குறளும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் வாசித்து விட்டிங்கன்னா அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு வேளைக்கு நீங்கள் அந்த கெஸ் பண்ணிடலாம். 4 ஆப்ஷனுமே அந்த திருக்குறள் இப்போ 7 வரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதனால் ஜாலியாக படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும், ஐயோ அங்கே கேட்குறேன் இங்கே கேட்குறேன், அந்த இதை ஃப்ரீ மைண்டாக விட்டு நல்லா அழகாக வாசித்து விட்டு எல்லா குரலையும் வாசித்து விட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி சார், அடுத்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸும் போடுறேன். அதுக்கப்புறம் இனி ஸ்கூல் புக்ஸை தாண்டி என்னென்ன சோர்ஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்றதையும் வீடியோ நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். ஓகேங்களா? சரி சார், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஸ்கூல் புக் ப்ரூஃப் போட்டு வரோம். நீங்கள் வேணால் நம்ம சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லையும் நீங்கள் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் நிறையா புக் ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வேணால் அதையும் போய் ஷார்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க, வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரிய வரட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி அனலைஸ் பண்ணால் மட்டும் தான் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். சரி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.